காங்கிரஸ் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்திய மோசமான ஆட்சியால் தான் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் நிலவியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 33,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், பாஜக ஆட்சியில் நக்சலைட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். 2024 மக்களவைத் தேர்தலில் வென்ற பிறகு முதல் முறையாக சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு வந்த மோடி அபன்பூர், ராய்ப்பூர் இடையிலான மெமு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்வேறு அனல் மின் திட்டங்கள், புதிய ரயில் சேவை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சத்தீஸ்கரில் தொடங்கப்பட்டுள்ள 130 பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 3 லட்சம் பயனாளிகளின் புதிய வீடுகளுக்கு கிரகப்பிரவேசம் நடத்தப்பட்டது. உசிலம்பட்டியில் காவலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 3 பேரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரை உசிலம்பட்டி அருகே கள்ளப்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் கடந்த 27ஆம் தேதி கல்லால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர். இதில் கடந்த 29ஆம் தேதி பொன்வண்ணன் என்பவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அடுத்தடுத்து கைதான பாஸ்கரன், பிரபாகரன், சிவனேஸ்வரன் ஆகிய மூவரையும் உசிலம்பட்டி நடுவர் மற்றும் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பாக காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகாராஜன் மூவரையும் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து மூவரும் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சீட்டு நடத்தி சுமார் 2,60,00,000 ரூபாய் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவானதாக பாஜக முன்னாள் நிர்வாகியும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் பாஜக முன்னாள் நகர தலைவராக இருந்தவர் சூரிய மகாலட்சுமி. இவரது கணவர் சிவகுமாரும் பாஜகவின் முன்னாள் தரவுத்தள மேலாண்மை மாவட்ட துணைத் தலைவராக பொறுப்பு வகித்தவர். இருவரும் கடந்த 2017ஆம் ஆண்டு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டும் தீபாவளி சீட்டும் நடத்தி வந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 54 பேர் சீட்டு சேர்ந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு முதல் பணத்தை சரிவர வழங்காமல் 2024இல் தலைமறைவாகினர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இருவரையும் சென்னையில் வைத்து கைது செய்தனர். இவர்களை ஏப்ரல் 9ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து அசாம் மாநிலம் காமாக்யாவிற்கு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிஷா மாநிலம் கட்டாக் அருகே தடம் புரண்டது. 11 பெட்டிகள் தடம் புரண்டதாகவும் இதில் ஒரு பயணி இறந்த நிலையில் 7 பயணிகள் காயமடைந்ததாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விபத்து பகுதியில் மீட்பு பணிகளில் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு ஒடிஷா மாநில தீயணைப்பு படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் உதவினர். தடம் புரண்ட ரயில் இருந்த பயணிகள் வேறு சிறப்பு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்விபத்து காரணமாக 3 ரயில்கள் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டன. திண்டுக்கல் அருகே கார் பழுதுபார்க்கும் பட்டறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள கொட்டப்பட்டியில் காசி விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான கார் பழுதுபார்க்கும் பட்டறை செயல்பட்டு வருகிறது. இங்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் திடீரென்று ஒரு காரில் தீப்பிடிக்க தொடங்கவே தொடர்ந்து மற்ற வாகனங்களுக்கு தீ பரவியது. இதில் கார், ஜீப், சரக்கு வேன் உள்ளிட்ட 22 வாகனங்கள் தீக்கிரையாகின. அதிக வெயிலின் தாக்கத்தால் காரில் தீப்பிடித்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவை வேலந்தாவளம் சாலையில் குடியிருப்பிற்கு அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி தாவேகாவினர் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையால் அருகில் வசிக்கும் குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் என பலரும் பாதிக்கப்படுவதாகவும் இந்த கடையை அகற்ற வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பாதுகாப்பு படையினருக்கு அதிக அதிகாரங்கள் அளிக்க வழி செய்யும் அப்ஸ்பா எனப்படும் சிறப்பு சட்டம் மணிப்பூரில் மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் 13 காவல் நிலைய பகுதிகளுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர் தவிர நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் சில பகுதிகளில் அமலில் உள்ள இச்சட்டம் மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை அபாயம் உள்ள பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க பாதுகாப்பு படையினருக்கு மிக அதிகாரம் வழங்க அப்ஸ்பா சட்டம் வழிவகுக்கிறது. பாதுகாப்பு படையினர் மீது மத்திய அரசின் அனுமதியின்றி யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அதிகாரத்தையும் இச்சட்டம் வழங்குகிறது. ஆனால் மனித உரிமைகளை மீற அனுமதிக்கும் மிக மோசமான சட்டம் என இதை மனித உரிமை ஆர்வலர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதமடைந்த பாரதி பிறந்த இல்லத்தை அமைச்சர் கீதாஜீவன் ஆய்வு செய்தார். மகாகவி பாரதியார் இல்லத்தின் மேற்கூரை கடந்த 25ஆம் தேதி இடிந்து விழுந்தது. இதனை சீரமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த பாரதியார் இல்லத்தை அமைச்சர் கீதாஜீவன் நேரில் ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து நம்பியாபுரத்தில் முன்னாள் காதலன் மற்றும் அவரது நண்பரால் தீ வைத்து கொலை செய்யப்பட்ட 17 வயது சிறுமியின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு அமைச்சர் கீதாஜீவன் ஆறுதல் கூறினார். திருச்செந்தூர் முருகன் கோயில் தரிசன வரிசைகளில் அவசர வழி அமைக்கப்பட்டுள்ளது. தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு அவசர உதவி தேவை என்றால் அவர்களை விரைவாக அழைத்துச் செல்ல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் திருச்செந்தூர் கோயிலில் தரிசன வரிசையில் காத்திருந்த நபர் உயிரிழந்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனிடையே வார விடுமுறை தினமான இன்று கோயிலிலும் கடற்கரையிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. தமிழ்நாட்டில் 7 புதிய நகராட்சிகளை உருவாக்கியுள்ள தமிழ்நாடு அரசு அதற்கான அறிவிப்பை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அதன்படி போளூர், செங்கம், கன்னியாகுமரி, சங்ககிரி ஆகியவையும், கோத்தகிரி, அவிநாசி மற்றும் பெருந்துறை ஆகியவையும் நகராட்சிகளாக உதயமாகியுள்ளன. பல்வேறு பரிந்துரைகளையும் ஆட்சேபனைகளையும் ஆராய்ந்து நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருவுக்கும் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் இன்று முதல் விமான சேவையை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடிக்கு இயக்கப்பட்டு வந்த சேவையை ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் 2020ஆம் ஆண்டு நிறுத்தியது. இந்நிலையில் விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தினசரி சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு இருமுறையும் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருவுக்கு ஒரு முறையும் விமான சேவை தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்த ஸ்பைஸ்ஜெட் விமானத்தை தீயணைப்பு வாகனம் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்றனர். மீண்டும் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் விமான சேவையை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தூத்துக்குடி பயணிகள் தெரிவித்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது கொள்ளு பேரனின் 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் தாலாட்டு பாடல் பாடி அசத்தினார். ராமதாஸின் கொள்ளு பேரனின் 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் ராமதாஸின் மனைவி, மகன், மகள், பேரன்கள், பேத்திகள் என குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். இந்த விழாவில் தானே எழுதி தாலாட்டு பாடலை பாடி தனது கொள்ளு பேரனை ராமதாஸ் வாழ்த்தினார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் யானை பார்வதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து உணவுகளை மாற்றித்தர மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்வதி என்ற 29 வயது நிரம்பிய பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானையின் இடது கண்ணில் கண்புரை நோய் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களாக யானை உடல் நலமில்லாமல் இருந்ததை அடுத்து சென்னை மற்றும் மதுரை கால்நடைத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். மேலும் கோடை காலத்திற்கு ஏற்றவாறு பழங்களை அதிக அளவில் கொடுக்க அறிவுறுத்தி சில மருத்துவ ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர். தற்போது யானை மருத்துவ கண்காணிப்பில் நலமாக இருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இருவேறு இடங்களில் மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். அண்ணா நகரைச் சேர்ந்த 70 வயதான பத்மநாபன் குளித்துவிட்டு ஈரத்துடன் மின்சார பெட்டியை தொட்டபோது மின்சாரம் தாக்கியுள்ளது. தூக்கி வீசப்பட்ட முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் சாலிகிராமத்தில் உள்ள பேக்கரியில் வேலை செய்யும் 26 வயது இளைஞர் நீலாகாஷ் கடையை சுத்தம் செய்தார். அப்போது தரையில் கிடந்த மின்சார கேபிளை மிதித்ததில் தூக்கி வீசப்பட்டதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இவ்விபத்துகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதமாக எதிர்கால நகரம் ஒன்று தெலுங்கானாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். யுகாதி பண்டிகையை ஒட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் சண்டிகர் மட்டுமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் என்றும் மற்ற நகரங்கள் எந்த ஒரு ஒழுங்குமின்றி விரிவடைந்து கொண்டே செல்வதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற சூழலில் திட்டமிடப்பட்ட நகரங்களை உருவாக்குவது அவசியம் என்றும் நாட்டுக்கே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழும் வகையில் அனைத்து வசதிகளுடனும் கூடிய பிரம்மாண்டமான எதிர்கால நகரத்தை தனது அரசு உருவாக்கும் என்றும் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் மராத்தி புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மராத்தி மக்கள் குடிபட்வா என்ற பெயரில் கோடை காலத்தை வரவேற்று புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் இன்று புத்தாண்டை ஒட்டி மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பாரம்பரிய உடையணிந்து ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். இதில் ஆண்கள், பெண்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டியும் இசைவாத்தியங்கள் முழங்க நடந்தும் சென்றனர். இதனை ஆயிரக்கணக்கானோர் சாலை ஓரம் நின்று கண்டுகளித்தனர்.
பீகாரில் 6 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் அதற்கான பரப்புரையை பாஜக தற்போதே தொடங்கிவிட்டது. கோபால்கஞ்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்து பிரதமர் மோடியின் கரத்தை பீகார் மக்கள் வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். லாலுவும் அவரது மனைவியும் பீகாரில் 15 ஆண்டு காலம் காட்டாட்சி நடத்தியதாகவும் கொலைகளும் கடத்தல்களும் ஒரு தொழிலாகவே அந்த சமயத்தில் மாறியிருந்ததாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மாட்டு தீவனத்தை உணவாக உண்ட சிலர் பீகார் மக்களின் நலனை நினைத்தே பார்க்கவில்லை என்றும் லாலு பிரசாத் யாதவை அமித்ஷா மறைமுகமாக குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் பீகாரில் வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்போவதாகவும் உறுதியளித்தார். இதே நிகழ்ச்சியில் பேசிய பீகார் முதல்வர், இனி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறும் தவறை செய்ய மாட்டேன் என உறுதியளித்தார். சில தவறான வழிகாட்டுதல்கள் காரணமாகவே 2 முறை பாஜக கூட்டணியிலிருந்து விலக நேர்ந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரான் நாடு அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதை தடுக்க அமெரிக்கா முனைந்துள்ளது. இது தொடர்பாக நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் அதிபருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடிதம் எழுதினார். ஆனால் இதை நிராகரித்த ஈரான் அதிபர் மசூத் பெஷிக்கியான் வேறு வழிகளில் வேண்டுமானால் பேச தயார் என்று கூறியுள்ளார். தங்களது அணுசக்தி திட்டங்கள் ஆக்கப்பூர்வ நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் அழிவு நோக்கம் இல்லை என்றும் ஈரான் ஏற்கனவே கூறி வருகிறது. ஈரான் அணு ஆயுத நாடாக மாறும் என அஞ்சும் அமெரிக்கா அதை தடுக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தமாடிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை நடிகர் விக்ரம், நடிகை துஷாரா விஜயன் கண்டு ரசித்தனர். மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 ஜல்லிக்கட்டு காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், குத்துவிளக்கு, கட்டில் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனிடையே பேசிய விக்ரம், மாடுபிடி வீரர்கள்தான் உண்மையான வீரதீர சூரர்கள் என தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவது அதிகரித்து வருகிறது. மரங்களில் இருக்கும் பலாப்பழங்களை சாப்பிடுவதற்காக யானைகள் ஊருக்குள் நுழைவதால் யானை மனித மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதனை தடுக்க சாலையோரங்கள் மற்றும் குடியிருப்புகளில் உள்ள மரங்களில் இருந்து காய்களை முன்கூட்டியே வெட்டி அகற்றி வருகின்றனர். இதற்கு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை சாலையில் நிறுத்த வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. இதில் முதலில் குஜராத் பேட்டிங் செய்தபோது மும்பை இந்தியன்ஸ் பந்து வீசும் நேரத்தில் தாமதம் ஏற்பட்டதாக நடுவர்கள் தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அக்டோபர், நவம்பர் மாதங்களில் ஆஸ்திரேலியாவில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 19, 23 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஒருநாள் போட்டிகள் பகலிரவு ஆட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. அக்டோபர் 29, 31 மற்றும் நவம்பர் 2, 6, 8 ஆகிய தேதிகளில் T20 போட்டிகள் இரவு நேர ஆட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. கடந்த ஆண்டு இறுதியில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் 1-3 என்ற கணக்கில் இந்தியா தோல்வியடைந்திருந்தது. தயை மிகுந்த பெருந்தன்மையோடு இருப்பதே பெண் இனத்தின் பெரும் சக்தி என நடிகை ஜோதிகா கூறியுள்ளார். கலை உலக வாழ்வில் 2வது அத்தியாயத்தில் வெற்றி பெற்ற நடிகையாக, தாயாக, தன் பணி போன்றவை குறித்து ஆங்கில இதழ் ஒன்றிற்கு ஜோதிகா பேட்டியளித்துள்ளார். பெரும் அமைதியோடு அனைத்தையும் சகித்து அரவணைத்து செல்வதை தியாகம் எனலாகாது, அது பெண்ணின் நல்லியல்புகளில் ஒன்று என கூறியுள்ளார். தன் வாழ்க்கை என்பது நதியின் ஓட்டத்தை போன்றது என கூறியுள்ள அவர், எப்போதும் தான் தன்னை மிகப்பெரிய ஆளுமையாக கருதி கொண்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் உச்சத்தில் இருந்த நேரத்தில் தனது 28வது வயதில் நடிகர் சூர்யாவை காதலித்து மணந்து இல்லறத்திற்குள் நுழைந்த அவர் 2 குழந்தைகளுக்கு தாயாகி பின்னர் 36 வயதினிலே மூலம் திரையில் மறுபிரவேசம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வெற்றி கொடி நாட்டியதுடன் பட தயாரிப்பு பணிகளிலும் பரிமளித்து வருகிறார். தன் குழந்தைகள் கேட்காவிட்டாலும் மழலை பருவத்தில் அவர்களுடன் இருப்பது ஒரு தாயாக தனது கடமை என உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பருவநிலை மாற்றத்தால் கடற்பரப்புகள் பல்வேறு வித மாறுபாடுகளை சந்தித்து வருகின்றன. அண்டார்டிகாவை சுற்றியுள்ள கடல் வெப்பமடையும் என காலநிலை மாதிரி கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் பனி உருகும் அதே வேளையில் மழை பொழிவு காரணமாக அங்குள்ள நீர் கடந்த 4 தசாப்தங்களாக குளிர்ச்சியாக மாறியிருப்பது தெரியவந்துள்ளது. அண்டார்டிகாவை சுற்றியுள்ள நீர் மிகுந்த உணர்திறன் கொண்டது என ஆராய்ச்சியாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் கிரீன்லாந்தில் உள்ள பனிப்பாறைகளின் மேற்பரப்பு கோடை காலத்தில் 30 விழுக்காடு வரை நீராவியாக மாற வாய்ப்பிருப்பதாக ஆய்வுகள் தெரிவித்தன. இதையடுத்து காற்று மாதிரிகளை சேகரிக்க ஆராய்ச்சியாளர்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றனர். கூட்டணி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பதை இறுதி கருத்தாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. ஆனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது. யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை. தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்குங்க. ஆனால் அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார் எனவும் 6 ஆண்டு பதவிக்காலம் நிறைவடைந்த ஒருவர் மீண்டும் மாநில தலைவராக வருவதற்கு கட்சி விதிகளில் இடம் உண்டு எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். எங்க கட்சிக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம். தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கட்சிக்கு இப்போ ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள். வரலாம் 6 வருஷம் இருந்துட்டா கூட இடைவேளைக்கு அப்புறம் வரலாம். மத்திய அரசே நினைத்தாலும் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவதை தடுக்க முடியாது என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சியாக சென்னை அம்பத்தூர் மற்றும் பாடியில் பொதுமக்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு காலை உணவுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருத்து கணிப்புகள் அனைத்தையும் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெறுவார் என்றார். எத்தனை சரிவலைகள் என்றாலும் சரி, எத்தனை கட்சிகள் என்றாலும் சரி, அத்தனையும் உதிரிகளாக்கி மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அரியணையை அமர்வதை தமிழகத்தில் அல்ல, ஒன்றியமே எத்தனை முறை எத்தனை சதித்திட்டங்கள் முயற்சி செய்தாலும் அவர் ஆட்சி கட்டிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எப்ப அண்ணாமலை உண்மையை பேசியிருக்கார், தமிழக நலனுக்காக எப்ப பேசியிருக்கார்? அவர் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். அவர் அப்படித்தான் இருப்பார். திரைப்படத்தில் வசனம் பேசுவது போல் தாவேகா தலைவர் விஜயால் அரசியல் பேச முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் மன்னராட்சி நிலவி வந்தால் விஜயால் கட்சி தொடங்கி இருக்கவே முடியாது என்றார். இவர் சொன்னதுனால ஒருத்தர் மன்னராக முடியாது, ஜனநாயகம் இல்லை என்றும் ஆகிவிட முடியாது. மன்னராட்சி அப்படின்னா இவர் அரசியல் கட்சியை தொடங்க முடியாது. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். மன்னராட்சி தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியுமா? தொடங்க முடியாதுல்ல. மன்னராட்சியில் பிற கட்சிகளுக்கு வேலை கிடையாதுல்ல. மன்னர் மட்டும்தான் அரசராக இருப்பார்.